உங்க மங்கான பொங்கலத்தி ஐயோ அறிஞா அருள்வாசம் அறிஞா அருள்வாசம் அந்த குதிரை அம்மா அறிஞ்சிட்டாங்க இந்த குயிலி அம்மா அருவாசம் குயிலி அம்மா அருவாசம் அம்மா வேறதங்கி மாதா காணி இருப்பே மாதா காணி இருப்பே அந்த மேலாட்டி சிவையிலே எனக்கு மாதா காணி இருப்பே எங்களுடைய சங்குழலே கைலா காணியரபே கைலா காணியரபே அம்மா அதற்கு கைலா காணியரபே நாவலத்தி கொம்பா கொம்பா வளர்த்தேன அருமையோ வைத்திருந்தானே உனையொரு வச்சிருந்தோ நேர்மையோ வச்சிருந்தோ நேர்மையோ கைகள் ரெண்டு குளத்தே காடுவா குளத்தே காடுவா குளத்தில் காடுவாச்சி குளத்தில் காடுவாச்சி அம்மா இறங்கி தாயே அந்த பொன்னி விளையாட்டில் வாழக்கூடிய அந்த பொன்னலையா கவுண்ட மக்கள் குலகார் சங்கர் கொண்டாடுகிறாரே அந்த பொன்னலை என்னுடைய வலது சிங்கத்திலே குத்தி குழந்தைப்புடியை நலமாலையிட்டு இடதுபுற சிங்கத்தில் சங்கரை குத்தி குழந்தைப்புடியை நலமாலையிட்டு அரிக்காலையை கொண்டு வந்து பணிப்பெண்ணாக போடுகிறேன் அம்மா அப்பா ரொம்ப அப்படி பொன்னி விளையாடு போய் கொண்ட சங்கர் வாழுக்கு நானே இறங்காகி போயிட்டா தாயே அம்மானைக்கு நாங்களோடு
கொள்ளையே ஐயனுக்கு சேர்ந்து அந்த ஒன்னிவ நாட்டு ஒரு வாய் நெல்லெடுத்து வாயில் வச்சாரு பிள்ளெடுத்து வாயில் வச்சாரு வேளாட்டு வைத்து உட்காந்து விரதங்காலம் பத்தினிய மனசில் நினைச்சிட்ட சாப்பிடுவேன் அம்மா அப்படி என் உயிர் தான் பொன்னசங்கர் வாதிக்கு நான் இடையாகிட்டான் நம்ம எல்லையில வந்து 2 கால் வச்சு ஆனால் விரதங்காலத்திற்கு அவையா அவையும் சொல்லி 3 சப்தத்துக்கு தான் என் உயிர் போகும் அம்மா. அப்பா ரொம்ப ராஜா. ஆமா அப்படியே உண்மைதான் திட்டம் போறது என்று சொன்னார். 3 நாள் 6 முறைக்கு மட்டும்தான் கிடையாது ரொம்ப ராஜா. தாயே அது மட்டுமல்ல மற்றெல்லாம் வாவங்களை மனதில் ஓட்டடக்கி கொல்ல வந்த வாவங்களை குட்டால ஓட்டடக்கி அம்மா வேறு பெண்களை வந்து குடியாங்க ஊட்டி கொண்டு போய் தாயே குளிப்பாட்டி தாரம் வந்த சந்தனம் பானையை வந்து அழிந்து கருவானது வச்சு சந்தோஷமாக உன்னை அழித்து வைக்கிற ரொம்ப ராஜா. 50 வருஷம் அனுப்புறது சொல்றீங்க. பொறுமையாக ரொம்ப ராஜா என்று சொல்லி 3 நாள் 6 மாதத்துக்கு மட்டும் தந்து வெள்ளை கொம்மனுக்கு விளையாட்டு ஒரு நிறுத்தி வச்சிருக்காங்க. தந்து வெள்ளை கொம்மனை நேராச்சு அரண்மனையில. ஆமா எங்க சங்க வெள்ளை கொம்மன் பிடித்தா யாரா இருக்கும் பொழுது அந்த பொன்னிவன் நாடு ஒருவரியா கோணாக்கிறே எங்க சமாங்க அந்த வெள்ளாங்கத்தனைக்கு வச்சிருக்கூடியதெல்லாம் பார்த்தா ஆனா எங்க சங்கவல கொம்பல் ஆனாலும் பொன்னிமலாடு போவது கட்டாலே தண்ணி வாட்டு தடுவு சாப்பிட்டு இருக்கும் போது அந்த வெளிநாட்டுக்காரர் சொல்ல பெருமையாரு அந்த வெள்ளாங்கத்தனுக்கு வச்சிருக்கூடிய எல்லாமே முத்து சம்பா முத்து சம்பா முத்து சம்பா முத்து சம்பா பொங்கல் வைத்து அப்படியே மன்னன் 22 பேர் அப்பனை போய் சொல்லிட்டு வந்தாரே என்ன அரமனையை தேடியும் மன்னவனம் மேலத்தே கண்ணே
அப்பா தண்ணி கட்டு நேரா மேல இறந்துடப்பா. எதுக்காக வந்து கேட்கறீங்க? வயக்காட்டுல அமைச்சமா நகசமா முதிச்சமா ஒழிச்சமா இருக்கு சாமி. எல்லாம் அறுவடை காலத்துக்கு வந்து விட்டது. அது ஒரு பொங்கல் வைத்துத்தான் அறுவடை செய்ய வேண்டும். அப்படியா? என்று சொல்லிவிட்டு பொங்கல் சாமான் வாங்கி கொண்டு போய் என்ன கொண்டதானே வயக்காட்டுல பொங்கலை வச்சு மருத்துவ கொண்டு அறுத்து கோயிலுக்கு அரவணை கட்டணம் குடிக்கிறது. அப்படி அதற்கு சொல்லுச்சு. அப்படியா? ஆனால் செம்பலிங்கப்பன் காலத்துல சொல்லி பொங்கல் வைக்கக்கூடிய பொங்கல் சாமான வாங்கி கொண்டு நீங்கள் மன்னவரும் தேவையும் செம்பலிங்கப்பன் மூவரும் சேர்ந்து வெள்ளாங்குளம் போய் தான் தலைமுறை வயதில்லை பொங்கல் வச்சு புடிங்க வாங்கப்பா. நல்ல கஷ்டமான சொல்லி விட்டாரு. வருவரும் செம்பலிங்கப்பன் மூவரும் தானே அரவணை பொங்கல் சாமான வாங்கி கொண்டு என்ன வீரம் புறப்பட்டாரே சமையுவார். ஐயா ஓ நான் 3 கல் எடுத்து வந்து அழுப்பு போடுறேன். நீங்க குடிச்சுக்கிட்டு வந்து என்னாச்சு? நீங்க குடிச்சுட்டு வந்து பொங்கல் வைக்கிறேன். அப்படியா? ஆமாங்க. சரி அப்பா நீ கொஞ்சம் வேற கண்ணெல்லாம் மழை கிட்ட அடிச்சு சேர்த்து கேட்டுட்டு பாருங்க. கேட்டு என்று சொல்லி செம்மலிங்கப்பன் தண்ணியில போய் இளமொழிக்கு வந்து அங்க ரோடு மத்தி வச்சு வரவெல்லாம் எடுத்து வச்சுட்டானே அங்க அடுப்பு பருத்தி பொங்கல் கரைஞ்சி ஒட்டையில தானே அங்க பொங்கல் கரைஞ்சு வருஷம் சும்மாரி கூட்டி வரக்கூடிய பொங்கலாகப்பட்டது கண்ணீர் வரிச்சது. கண்ணீர் வரிச்சுட்டான் பொங்கல் கொதிச்சு வரும்போது செம்பலிக்கு பண்றாத்தையா அப்பா தண்ணி கட்டுங்க குடும்பம் இங்க வாப்பாங்க. இந்த வருஷ காலம் எசமாங்களுடைய ஆட்சியிலே ஒரு நாள் ஒருவருத்தானே இந்த பொங்கல் இப்படி கண்ணீர் விட்டது கிடையாது. ஆமாம் பொங்கல் கொதிச்சது கிடையாது. வருஷம் வருஷம் பொங்க வச்சால் அப்படியே பொங்கி வந்து பார்த்து பொங்கி வரும். என்ன வந்து அதிகமாக வருது எதுவும் தெரியலையே. என்ன அரசுக்கு ஆபத்து வருவோன்னு சாமியே ஐயோனைக்கு பொங்கோ ஐயோனைக்கு அவன் ஐயோ சாமி அவனே
அழக வேண்டாம். என்ன வந்தாலும் எது வந்தாலும் எசமாக 2 பேரும் இருக்கிறேன். என்ன ஆபத்து வந்து போயிடும். கண்ணு கழு வந்தால் காலவசாமிக்கு தீங்கு கிடையாது. ஆனால் எசமாகருக்கு எந்த ஆபத்து வந்துடாது. நாம பொங்கல் நல்ல முறையை ஒன்று சொல்லிட்டார் எசமாக சொல்ல வேண்டும். சொல்லி நம்ம தானே இந்த கருத்தை கொண்டு போய் அரவணைக்கு முன்னால கட்டி அரவணை வேளாங்கோயில கட்டி எசமாகருக்கு சொன்னாங்க வாங்க. ஆமா என்று சொல்லி அந்த 3 பேர் போங்க சாமான மருந்து கொண்டு அரமனையில் பெரிய அறிவரசா அறுவடைக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. சரி எல்லாரும் சந்தோஷமா இருங்க. நான் மேலவாய் சாமிகளை கூப்பிட்டு அறுவடைக்கு உண்டான ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி பண்ணாரு சாமி. சங்குவரம் கலைக்கல்லே வந்துருமே அவன் வச்சாரே சாமி அண்ணே போயிட்டு வந்து தாயார் மணி தாயார் இடத்துல கஞ்சி வாங்கி குடிச்சு விட்டு தாயார் மனையில் மறுத்து உறங்கி விட்டார். சாமியை கூப்பிட்ட சத்தம் சொல்லி நாட்டு மேல வந்த போடு. நம்ம நாட்டிலே சாப்பிடாத ஓபருக்கு யார் இருக்கிறோம்? உடனே பாட்டு வரணும். போட்டு கொண்டுதானே என்ன விட முறைப்பட்டானே சமயம் கூட்டி தடி சாமியா பண்ணுவாங்களே தலைக்கிழமை நினைக்கிறார். சாமி சொன்னாரே நன்னே நானே நன்ன சன்ன நன்னே
வேர்களுக்கு கொடுமை அது போதுமில்லை தஞ்சம் என்ற வேர்களுக்கு பச்சை ஒரு நாடுகளை வேணும் அப்பா வேறவாகி நம்ம வெள்ளாம் அது வெங்கலமான 64 ஒன்றியவை 70 மான் காலைகளோ அந்த வெள்ளாங்கொத்தன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய வெள்ளாமலாறு மேகலை ஆயிரங்களும் மேகலை ஆயிரங்களும் பட்டோரங்குளம் எல்லாம் நெல்லு வழங்கி நெய் போட்டு நிற்கிறது சாமி அறுவடை தருணமாகிவிட்டது அப்பா வீரவாகி நாடு முழுவதும் பொலிவன் 21 கிராமம் 18 பாளையம் 32 கரிவாசம் வச்சிருந்தாலே சாட்டுப்பழம் ஓட்டு பாப்பா வீரவாகி சாம்புதா என்ன சாட்டுப்பழம் ஓட்டு வேண்டும் விதை இட்டது அரம்பு வயலாகப்பட்டது ஆயிரங்களும் ஏகலை ஆயிரங்களும் நெல்வெல்லாம் எல்லாம் அறுவடை செய்கிறது வியாழ விதை வந்தது வெள்ளிக்கிழமை வெள்ளி உதயத்துக்கு அறுவடையாகுதுங்க ஆண்கூலி 5 வல்ல பொன்கூலி 3 வல்ல அரமலை கூலி சோழிக்கு 8 வல்ல சொல்லி இறக்கிறாங்க சொன்னாங்க கட்டி சோழி கருக்கறிவான் கண்டிக்கிழமை எங்குண்டு வெள்ளிக்கிழமை காலை வெள்ளி உதயத்துக்கு எல்லாரும் வந்திருக்க சாமியோ ஆமா அப்படியே சொல்ல மாட்டாரே சமயம் அம்மனியே பொன்னியவாக்க அரவணை வயது 60 ஆக்கிராம விஜயாவளி வந்து வெள்ளிக்கிழமை காலையில அதுக்கு சாமம் திரும்பிக்கிறேன் உனக்கு ஒண்ணா அந்த காலத்திலேயே அது சேமலை ஓட்டீங்க அதனால ஒரு வருஷம் ஆச்சு உன்னும் எப்படி என்றால் உன்னும் சீரழிஞ்ச புகழோடும் ஆமா சென்னார்புரை நன்னர்கள் இருந்து அறுபடியும் இருந்து அறுவை கன்னிமார் பிறப்பை முன்னிட்டு அன்பு ஆதரவும் அன்பு பாசம் கொடுத்த மகளாசிரியா இருந்தால் உள்ளோர் ஆலங்காரி சின்ன சொல்ல சன்மானம் வழங்கப்பட்டவனம் 100 ரூபாய் உன்னை உள்ளோர் அவங்க வந்துட்டு அப்பயே பணம் கொடுத்து போயிட்டாங்க உள்ளூர் வணக்கவாசிகளே பெரிய சொல்ல சன்மானம் வணங்கப்பட்டவனம் 200 ரூபாய் சாமிக்காக சொல்லியிருந்தான் கொடுக்கப்பட்டவனம் 100 ரூபாய் அவங்க வேறு எப்படி வாங்கி சொல்லுங்க
ஒண்ணு இல்லை 3 மாசமா எங்க வாய் பேசும் போல 10 மணிக்கு அவருக்குள்ள சத்தம் கேட்டு பக்கத்துல நிற்கவே கேட்காது பேசுறாங்க புரியலையா பெற்ற மஞ்ச போமனைக்கோ எட்ட அதிகார இருக்கோம் கதை எப்படி இருக்கு வயக்காடு அத்தனை தாங்க நெல்லருக்கு போக வேண்டும் ஆண் மூலை 5 வேலை பெண் மூலை 3 வேலை சோறு கட்டு சொல்லி ஐயா அக்கா ஏன் பேசுற உனக்கு எப்பவுமே கேட்காது பாரு உன் பையன் நடிப்பையன் இருக்கிறான் பாரு அவனுக்கு ஒரு கோமத்தை கட்டி விட்டு நடிகர் மேல கைது கொடுத்து அவனை வயிறு கொண்டு நிறுத்துறான் ஆண் கோழி 5 வரலாம் எங்க சின்ன பிள்ளைங்க ஒரு பாவாடு போய் கட்டி விட்டு ஒரு நடிகர் மேல கைது கொடுத்து அவனை வயிறு கொண்டு நிறுத்துறான் பொன் மொழி 3 வரலாம் ஜோடி கட்டி வரலாம் அரவணை கூலி கொடுப்பாங்க ஏதோ 1 வருஷம் சாப்பாட்டுக்கு 1 வருஷம் சோத்து குடிக்கி கொண்டு போய் வச்சிடலாம் ஐயோ நூலே நெட்டு நினைச்சு போகும் அதனால உடம்பு இப்படி இருக்குது ஆமா என்று சொல்லிட்டானே அந்த கிராமத்து மக்களான இருந்தானே எனக்கு சாரமே நுழைந்தே என்னை சந்தோஷம் போறானே அங்கே எம்பமான குழந்தை இருந்தோரே இப்ப எனக்கு இருக்கின்ற பொழுது எங்க வீரமலை சாமுகின்றாங்க அம்மனை வந்து சொன்ன சாமியே அப்ப சரியா சொல்லி நாடு முழுவதும் பரசாட்சி வந்து வீரவாகி சாப்பிடுனார் அவனை சொன்னார் சொல்லும் போது அப்ப வீரவாகி அந்த வெள்ளாமத்தனை 7 சிறுமையினாலே வைத்தாவிட்டு தன்னை வரிச்சு வந்து கட்டிவா என்று சொல்லும் போது 7 சிறுமையில் முடிச்சாமுடினாலே வெள்ளாங்குளம் வந்தே அந்த 7 சிறுமையினாலே அங்க வரிச்சு வந்து கட்டிவிட்டு அவன் அரவணைய பெரியங்காலி வீரசா உள்ளூர் வழக்கவாசி சின்ன சன்மான வழங்கப்பட்டவர்கள் 100 ரூபாய் அதே போல எப்படி என்றால் உன் அன்பு ஆதரவு அன்பு பாசம் கொடுத்த மகராசனை என்றால் உங்க அம்மாவட்டி நான் 5 வருஷமாக அறிவிச்சிட்டேன் அம்மாவட்டி ஊர்கவுண்டர் சன்மானம் வழங்கப்பட்டவர்கள் 201 ரூபாய் 201 ரூபாய் சாமியோட வேறு உநம்ம ஆத்திக்காட்டு தோட்டம் பெரிய சமாளி சன்மானம் வழங்கப்பட்டவரும் 100 ரூபாய் 100 ரூபாய்
பச்சைக்காட்டு தோட்டமும் சின்னசனம் சன்மானம் வழங்கப்பட்டவனம் 100 ரூபாய். அப்படின்னு சொல்லிட்டானே இருபத்தி கவுண்டர் ஓடினானே எப்படி இருக்கு மேற்கே வேளாளி வேளாண்மை செய்வது தன்னன் தனி நாய்க்காட்டு கொம்பன் வேப்பல கொம்பன் விழுவத்து ஆளானானே வீரலங்காவட்டி விடப்பட்டானே என்னாலும் ஓப்பனை சொல்ல பயப்பட்டிருந்தானே அந்த கொம்பனாக்கப்பட்டானே என்னாலும் போய் 3 நாள் அறுபது ஏற்படுத்தி வரணும் சொல்லிவிட்டு வீரலங்காவட்டி விடப்பட்டு கொண்டாலே கொம்பனாக்கப்பட்டதே என்ன வீரம் புறப்பட்டது அன்னை யாரோ ஒரு நாள் உடப்பாடு சொல்லிட்டானே அந்த ஸ்தலத்திலிருந்து வரானாங்களே அந்த கொம்பனாகப்பட வைக்காத்து போறானே ஒரு அதுக்கு அடிமட்டம் செய்யணும் சொல்லிவிட்டாரு கொம்பனாகப்படாது உள்ளூர் சாயங்காலம் உள்ளூர் மனகர்ண சன்மானம் வழங்கப்பட்டவனம் 100 ரூபாய்.
ரொம்ப நாள் கூட வயக்காட்டு போல வந்தானே இடதுகாலை எடுத்து வைத்தானே